ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான முட்டை காய்கறியெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டெய்லி காலையில் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கால் டிஃபனாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்யும் போதே தட்டெல்லாம் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ சூப்பரான ஆரோக்கியமான முட்டை ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்து அதையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதுவும் 150 கிராம் இருக்கும். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் முட்டைகோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 முட்டையை இது கூட உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க அளவுகளுக்கு 3 பேர் பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு மஞ்சக்கருவை பிடிக்காதுன்னா நீங்கள் மஞ்சக்கருவை தனியாக எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து செய்யலாம். அப்பவும் நல்லாயிருக்கும். இது போல் தனியாக எடுத்துக்கங்க. மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு செஞ்சுக்குங்க. இப்போ 4 முட்டையும் உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது போல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையிலேருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இது போல் ஊற்றிக்கலாம். நீங்கள் குட்டியாக இந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஒரே ஆம்லேட்டாக பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக காய்கறியெல்லாம் வேகும். டயட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். வெயிட் லாஸும் சீக்கிரமாகவே ஆகும். காலை டிஃபனாக இட்லி தோசைன்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே வெந்து வந்துட்டு எவ்வளோ புசுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக அப்படியே பரத்தி விடணும். இப்போ இதுக்கு மேலே முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்குங்க. எப்பயுமே பொறுமையாக செய்யும் போது தான் சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னா கரிஞ்சிரும், அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். சக்கரை உடையாமல் அப்படியே மெதுவாக பூ போல் திருப்பி போடுங்க. அப்படியே இன்னொரு தோசை திருப்பியும் கொடுத்து அப்படியே அழகாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டாச்சுன்னு.
இப்போ வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ்லாம் கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க அவ்வளோதான் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பேர் பெரியவங்க கூட அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது போலயே ஊற்றி எடுத்துக்கலாம். இது போல் டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான டிஃபனாக இருக்கும். அந்த பீட்ரூட் கலருக்கும் இந்த முட்டையோட மஞ்சள் கருவுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. செய்யும் போதே எல்லாம் காலி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. காய்கறியெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.